மகா நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆவி ஆத்துமா சரீரம் என்கிற பாடத்துல 9 வகுப்புகள் நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 10ஆவதும் கடைசியுமான வகுப்பு. ஆமா, இதுவே நம்முடைய பாட புஸ்தகம் ஆவி ஆத்துமா சரீரம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆவி மனிதனை குறித்து சரியான ஒரு அறிவு இல்லையோ, இந்த சத்தியத்தை குறித்து போதுமான அறிவு இல்லாதவர்கள் வாக்கு தத்தங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற முடிவுக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்தவத்திலே அன்றைக்கும் இன்றைக்கும் பிரச்சனை என்னவென்றால், தங்களுடைய ஸ்டேட்டஸை அறியல. நம்முடைய முதல் பெற்றோரும் தங்களுடைய ஸ்டேட்டஸை அறியாமல் இழந்து போனார்கள். அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்த நம்முடைய முற்பிதாக்களும் கர்த்தருடைய நன்மையை வாஸ்ட் மெஜாரிட்டி அனுபவிக்கவில்லை. அதற்கு காரணம் தங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுடைய நிலைமையை அறியவில்லை. இன்றைய கிறிஸ்தவமும் அநேகர் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அதற்கு பிரதான காரணம் தேவன் தங்களுடைய ஆவி மனிதனிலே எந்த அளவு தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தி வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்க சரியாக அறிந்திருக்கீங்க. நீங்கள் தேவனுக்காக சிலம்பம் பண்ணுவீர்கள். சத்தியத்தை அறிகிறவர்கள் ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. சாதனையாளர்களாகத்தான் வாழ முடியும். எல்லா பகுதியிலும், ஊழியத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய பைனான்ஸ்ல, எல்லாவற்றிலும் எக்ஸலாக வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த புஸ்தகத்தை தேவன் நமக்கு ஆண்ட்ரூ உமக் என்ற அருமையான சகோதரன் மூலமாக 21ஆம் நூற்றாண்டுல நம்முடைய தலைமுறையில அமெரிக்கா கொலராடோவில் வாழுகிற அந்த ஆண்ட்ரூ உமக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய பாடங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேதத்தில் எந்த அதிகாரம் தெளிவாக விளக்குகிறது? வெரி குட். சிஸ்டர் கிரேஸ் கிருபை தான் உட்கார்ந்து இருக்காங்க. சோ கிருபை சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 21 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 143வது பக்கம் பாஸ்டர், முதலாவது பந்தியில ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 21 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரோமர் 8 கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது. நீங்கள் ஆவினாலே நிரப்பப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகே, எப்படி அது என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேதத்திலே ரோமர் 8ஆவது அதிகாரம் தெளிவாக காண்பிக்கிறது. அது என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை? ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வெற்றி வாழ்வு. வெரி குட். ஆவியில் நடத்தப்படுவது. சரிங்களா? பின்னால இதை குறித்து நமக்கு பல கேள்விகள் இருக்கிறதுனால இன்னைக்கு சிம்பிளா விளக்கம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேதத்திலே ரோமர் 8ஆவது அதிகாரம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது என்ன வாழ்க்கை என்றால் ஆவியிலே நடக்கிற வாழ்க்கை. 2வது கொஸ்டின் போயிடலாம். தேவனை பிரியப்படுத்த என்ன வாழ்க்கை வாழ வேண்டும்? வெரி குட். சிஸ்டர் பவானி. ஆவியில் வாழ்வதனால் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, இந்த இன்னொரு 45 நிமிடங்கள் நம்ம இதைத்தான் தியானிக்க போறோம். சிஸ்டர் சொன்ன பதில் 138வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. பவுல் தேவனை பிரியப்படுத்த முடியாத மாம்சத்தின் இயலாமையை விளக்குகிறார். உங்களுடைய சரீர திறமை, இயற்கையான சிந்தை, உணர்ச்சிகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் கிறிஸ்துவை விட்டு தனித்தே செயல்படுகிறது. சரிங்களா? எதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு தனியாக செயல்படுகிறது பாருங்கள்.
உங்களுடைய சரீர திறமை, இயற்கையான சிந்தை, உணர்வுகள் மற்றும் கிரியை செயல்கள் அனைத்துமே கிறிஸ்துவை விட்டு தனித்தே செயல்படுகிறது. நீங்கள் சுயமாக உங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதிலிருந்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் முற்றிலுமாக மாற்றப்பட்டு தேவனோடு இணைக்கப்படுகிறான். நீங்கள் ஆவியில் வாழ்வதனால் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும். சரிங்களா? அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுடுங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்னவென்றால் ஆவியிலே நடப்பது. ஆவியிலே நடப்பதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். 3வது கொஸ்டின் நம்ம போயிடலாம். மூன்றாவது கொஸ்டின், நம்மேல் ஆளுகை செய்யும் மாம்சமும் அதன் வல்லமையும் எப்பொழுது உடைக்கப்படும்? வெரி குட். வாசிங்க. நம்மேல் ஆளுகை செய்யும் மாம்சமும் அதன் வல்லமையும் எப்பொழுது உடைக்கப்படும்? எஸ் மர்சி. Page 145 pastor, first paragraphல உங்கள் ஆவியில் உள்ளவைகளை இழுத்து அதை சார்ந்து கொள்வதை கற்றுக்கொள்வதிலே நிலைத்திருப்பதாலே அதிலே நிலைத்திருப்பதிலேயே இருக்கிறது. அப்ப அதுவும் ஒரு ஆண்டு பாச. இன்னும் ஒன்று 149 உங்கள் ஆவியின் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் உங்கள் மாமிசம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மேல் அதற்கு இருக்கிற ஆளுகையை வெரி குட். 145 தான் நான் முதலாவது எழுதினது. உங்கள் ஆவியில் உள்ளவைகளை இழுத்து அதை சார்ந்து கொள்வதை கற்று அதிலே நிலைத்திருப்பதாலே இருக்கிறது. வெரி குட். இன்னும் அதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டா சிஸ்டர். நீங்க சரியா புரிஞ்சிருக்கீங்க. புரிந்து கொள்வது மார்க் 151வது பக்கத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து சொல்லுவதிலேயே கவனம் வைக்க வேண்டும். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கமா. பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து சொல்லுவதிலேயே கவனம் வைக்க வேண்டும். சரிங்களா? உங்களுக்கு எது உண்டு, உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதிலே கவனம் வைக்க வேண்டும். இதை நீங்கள் செய்ய துவங்கின உடனே உங்கள் மேல் ஆளுகை செய்த மாம்சமும் அதன் வல்லமையும் உடைக்கப்படுவதை காண்பீர்கள். ரைட்டுங்களா? நம்மேல் ஆளுகை செய்யும் மாம்சமும் அதன் வல்லமையும் எப்பொழுது, இதை நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் பாருங்க. முதலாவது, மாம்சமும் வல்லமையும் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம்? யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மாம்சமும் வல்லமையும் ஆளுகை செய்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? இது பண்ணும்போது மாமிசம் ஆளுகை செய்யும். சாதாரணமா சொல்லுங்களா, நடைமுறையில சொல்லுங்க, பிராக்டிகலா, சிம்பிளா. சூழ்நிலையை பார்த்து பயப்படுதல். வெரி குட். பயப்படுதல். டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறது. ஓகே. அதாவது மாம்ச ஆளுகை என்றால் பயம், மாம்ச ஆளுகை. சோர்வு, கவலை, சந்தேகம், குற்ற உணர்வு, இவைகள் எல்லாம் மாம்சத்தின் ஆளுகைகள். சரிங்களா? அப்போ இந்த ஆளுகையை நான் உடைத்தால்தான் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவைகளில் இருந்து வெளியே வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மை குறித்து நம் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், நம்மை சிருஷ்டித்தவர் என்ன சொல்லி இருக்கிறார், நம்ம டிசைன் பண்ணவர் இல்லையா, அவருக்கு தான் எல்லாம் தெரியும்.
அவன் இந்த பேனாவை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? இது எப்படி எழுதும் இல்லையா? எவ்வளவு லென்த் பிரெத் இவ்வளவுதான் தெரியும். ஆனா இதை சிருஷ்டித்தவருக்கு என்ன தெரியும்? இதனுடைய இந்த பாடி இருக்கு பாருங்க, பேனாவுடைய பாடி எவ்வளவு வெயிட் தாங்கும், அது அவருக்கு தெரியும் இல்லையா? இது உள்ளே இருக்கிற அந்த இங்க்ல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியும். அதே போல நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில சக்சஸ் கேரண்டி. எப்பொழுது அந்த தோல்வி எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், வியாதிகள், கண்ணீர், சோர்வு எல்லாம் உடைத்து எரியப்படும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து சொல்லுவதிலேயே கவனம் வைக்க வேண்டும். உங்களால என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறாரோ அதிலேயே கவனம் வைக்க வேண்டும். சரிங்களா? ஆமா, கர்த்தர் நமக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வார். நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உலகத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தொடர்ந்து நாம 4வது கொஸ்டின் போயிடலாம். ஒருவர் ஆவியில் இருக்கிறாரா அல்லது மாம்சத்தில் இருக்கிறாரா என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்கலாம்? வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். ஒருவர் ஆவியில் இருக்கிறாரா அல்லது மாம்சத்தில் இருக்கிறாரா என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்கலாம்? பேஜ் நம்பர் 150ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து உங்கள் மனது எதில் கவனமா இருக்கிறது என்பதை வைத்தே நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். வெரி குட். பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஆன்சர், ஆனா ரொம்ப முக்கியமான ஆன்சர். கேள்வியையும் பதிலையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருவர் ஆவியில் இருக்கிறாரா அல்லது மாம்சத்தில் இருக்கிறாரா என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்கலாம் என்றால், ஆமா, 150வது பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டத்துல பாருங்க, உங்கள் மனம் எதில் கவனமாக இருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் மாம்சத்திலே இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். ரொம்ப முக்கியமான ட்ரூத்து, ரொம்ப சிம்பிள் ட்ரூத்து. நாம் எல்லாரும் இந்த நிலையில நீங்க வந்து விட்டீர்கள் என்பதை விசுவாசியுங்க. சரிங்களா? ஆமா, ஒரு துர்ச்செய்தி வருகிறது. மனம் பதறுகிறவர்கள் ஆவியிலே நடக்கிறார்களா மாம்சத்திலே நடக்கிறார்களா? மாம்சத்தில் நடக்கிறார்கள். ஆமா, இப்படி எடுத்துக்கணுமா? உங்க பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்தோ ஏதோ ஒரு துர்ச்செய்தி வந்தா நீங்க பதஷ்டப்படவே மாட்டீர்கள். பதஷ்டப்படக்கூடாது. நீங்கள் பதஷ்டப்பட்டீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளுக்கு அது நல்லது இல்ல. எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கலாம், பதஷ்டமே பட வேண்டியதில்லை. இதை எளிதாக நம்ம இப்ப என்ன செய்யணும்? எனக்கு ஒரு துர்ச்செய்தி வருது, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர்னு வைங்களேன், உங்களுக்கு தெரிந்த நபர், அவருக்கு ஒரு மோசமான வியாதின்னு டாக்டர் ரிப்போர்ட் வந்துட்டா, ஷோ அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? வரிந்து கட்டணும். ஏமா ஒன்னும் ஒரி பண்ணாத, நான் ப்ரேயர் பண்றேன், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நேற்று இரவு பாருங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சரிங்களா? கணவன் வந்து வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த அம்மா கணவனுக்கு தெரியாம பணம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அவரு ஃபோன் எடுக்க மாட்டார். ஃபோன் எடுக்கல. இரவு 9 மணிக்கு கூப்பிட்டு என்ன அழைத்து அழுகுறாங்க. ஐயா, என்ன வீட்டை விட்டு தடுத்துட்டாங்க ஐயா. நல்ல ஒரு 50 வயசு இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப டீசென்டான ஃபேமிலி. அவர் ஏதோ எமோஷன்ல வரட்டி விட்டார். ஐயா, இப்போ 2 நாளா ஃபோனே எடுக்க பண்ணுங்காரு. நான் பதஷ்டப்படவே இல்லை. சரிங்களா? நான் பெருமைக்காக சொல்லலை. இப்படிதான் நீங்க சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறீங்க. முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம முடிக்கிறோம். எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஏமா அல்றீங்க? இயேசுவின் நாமத்தினால நீங்க சமாதானமா தூங்குவீங்க. உங்க கணவன் உங்களை தொல்லை பண்ண மாட்டாரு. இந்த இரவே அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். சரிங்களா? இவ்வளவுதான் எனக்கு சொல்ல டைம் இருந்தது. நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போதே பேசுறேன். ஒரு 1 ஹவர்ல கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா அவங்களே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாளை காலையிலே கொண்டு தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க பதஷ்டப்பட்டால் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியுமா? பிசாசுக்கு அதான் வேணும்.
விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு அற்புத பலன் உண்டு. அப்போ உங்கள் விசுவாசத்தை சிதைக்க பண்ணுகிறவர்கள் மாமிசத்திலே நடக்கிறார்கள். சரிங்களா? அதனாலதான் விசுவாசிக்கிறவன் பதர். என்ன வந்தாலும் நான் பரவாயில்லங்கிறேன். வாட் எவர் மேபி த நியூஸ், உங்களுக்கு என்ன செய்தி வந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. ஆமா, கவலைப்படுகிறதுனால எவன் உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நம்ம எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையில வந்துட்டோம். ஆமா, சிலருக்கு சில உங்களுடைய சொந்த குடும்பத்துல உங்களால தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்பொழுதும் நீங்கள் அந்த சூழ்நிலை தலை நேராக மாற வேண்டும் என்றால் நீங்க பதஷ்டப்படக்கூடாது, சோர்ந்து போடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்தா ஓடி போவனா, எதிர்த்து நின்றால் ஓடி போவனா? எதிர்த்து நின்றால் ஓடி போவான். எதிர்த்து நிற்கணும். விசுவாசமாகிய கேடயத்தை பிடித்து நிற்கணும். சரிங்களா? கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு அருமையானவர்களே. ஆமா, நீங்க முதிர்ந்த விசுவாசிகளாக இருக்கிறீங்க. மாம்சத்துல அநேக காரியங்களை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த நாள்ல இருந்து முடிவு எது இருந்தாலும் சரி, நான் ஆவியினாலதான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்படின்னா என்ன பொருள்? என்னை குறித்து என் தகப்பனாகிய தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை பார்த்து என்ன சொன்னார்? மார்க் 11:23 மலை போல இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் நீ பேசுறா போதும், அது செல்ஃபாகவே தானாகவே சமுத்திரத்துல போய் விழுந்துடும். அதுதான் அதனுடைய அந்த வசனத்தினுடைய அர்த்தம். சரிங்களா? நம்முடைய வேலை என்ன? கட்டளை கொடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதை பயிற்சி செய்யுங்கள். தோல்வி வரலாம், நீங்க சோர்ந்தே போகாதீங்க. சின்ன சின்ன காரியங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய மூத்த கிராண்ட்சன் பாருங்க, நான் தைரியமா சொல்லி விடுறேன், இயேசு நாமத்தினால நீ கப்போட தான் வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்றேன். ஒரு 7-8 மேட்ச் விளையாடி இருக்கிறான், 2ல தான் கப்பு வாங்கிட்டு வந்திருக்கான். நான் இன்னும் அப்படிதான் சொல்ல போறேன். ஏன்னா அப்படித்தான் எழுதியிருக்கு. சரிங்களா? அப்படித்தான் எழுதி இருக்கிறது. நீங்க சொல்லும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படுகிறது என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கேள்வி என்ன? ஒருவர் ஆவியில் இருக்கிறாரா அல்லது மாம்சத்தில் இருக்கிறாரா என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்கலாம்னா, சிம்பிளா சொல்லணும்னா ரியாக்ஷன். ஒரு நல்ல செய்தி இல்ல, ஒரு துர்ச்செய்தி வரும்பொழுது நீங்களே உங்களை சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள உங்க மனநிலை என்ன சொல்லுகிறது? இல்லையா? நாம் வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். there is only one life. அந்த வாழ்க்கையில ஆவியிலே நடப்பது ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. ஒருவேளை 100% சக்சஸ் ஆகாட்டாலும் முதல் 60%, 80% வருவீங்க. அதுக்கப்புறம் மோர் தென் 100% வந்துருவீங்க. ஏன்னா ஹீஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருந்தார் அல்லவா? நாமும் தீர்வாக இருக்கிறோம். we all are world shaker. பைபிள்ல நீங்க ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றா, நான் இரவும் பகலும் தியானிக்கிறதுனால சொல்றேன். பைபிள்ல பரிசுத்த வேதாகமம் என்பதற்கு பதிலாக இப்படி கூட எழுதிடலாம். யாரு? we are world shakers. சரிங்களா? அப்படிதான் சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, பாவங்களை மன்னியுங்க, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் போயிட்டே இருக்கிறது. இந்த எண்ணங்களினால் நிரப்பப்படுங்கள். வாழ்க்கை லகுவாக மாறிவிடும், வாழ்க்கை இன்பமாக மாறிவிடும், நீங்களும் வாழ்வீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். எவ்ரிதிங் வில் பி எஃபர்ட்லெஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கர்த்தர் நமக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திருவார். நம்ம 5வது கேள்விக்கு போகலாம். என்ன எண்ணத்தினால் நிரம்பி இருப்பது ஆவிக்குரிய எண்ணத்தினால் நிரம்பி இருப்பது ஆகும். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. எஸ், மகேஸ்வரி சிஸ்டர் நினைக்கிறேன். 186வது பக்கம் பாஸ்டர். வெரி குட். உங்கள் மாமிசத்தை மேற்கொள்ளுதல் என்பது நடுப்பகுதியில, எப்பொழுது நீங்கள் வார்த்தையின் எண்ணங்களினாலோ நிரம்பி இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய எண்ணங்களினால் நிரம்பி இருக்கிறீர்கள். வெரி குட். என்ன வசனங்கள்லாம் நிரப்பு? வார்த்தையின் எண்ணங்கள். நம்ம எண்ணத்துல எப்பொழுது வைத்திருக்க வேண்டிய சில வார்த்தைகள் மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன் அதேதான். கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை, அதுல உள்ள ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. வெரி குட். அவருடைய ரத்தத்தினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வெரி குட்.
அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்குரியது. இப்ப நீங்க சொன்ன அவ்வளவு வார்த்தைகளுக்கு நாங்கள் அதனால் நிரப்பப்பட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 10வது வகுப்புல நம்ம இந்த சப்ஜெக்டை முடிக்கிற இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என் இயேசு சொன்னதையாவது நினைப்போம். என் இயேசு என்னை பற்றி என்ன சொன்னாரோ இவைகளைத்தான் நான் சிந்திப்பேன். ஆமா, யாருக்கு நல்ல எழுதுற ஹேபிட் இருக்கு? நம்ம அடிக்கடி சொல்ற வசனங்களை எழுதுங்க. எழுதி ஜெயா சிஸ்டருக்கு அனுப்புங்க, அல்ல நீங்களே எனக்கு அனுப்புங்க. இல்லையா? எவ்வளோ கஷ்டப்படுறோம். எதுக்கு கஷ்டப்படுறோம்? ஐயோ, என் பிள்ளைகள் நல்லா வரணுமே, நானும் கணவன் மனைவி நல்லா இருக்கணுமே என்று அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. நான் சிம்பிளான வழி வேதத்துல இருக்குங்கிறாரு. என்ன இருக்கு? எப்பொழுதும் இந்த வார்த்தையினால் நிரப்பப்படுங்க. அதனாலதான் சமீபத்துல ஒரு 4 நிமிட செய்தியில போட்ட ஜீவ வசனத்தை தியானிங்க. 2 வசனங்கள் இருக்கின்றன. வேதம், அதாவது வேதம் 2 வசனங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சரியா? துர்ச்செய்தி இருக்கு. தேவன் ஆபிரகாமை சோதித்தார், துர்ச்செய்தி. யாக்கோபுல சொல்றாரு, தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, நற்செய்தி. அப்ப அந்த ஜீவ வசனங்களை நீங்க தெரிந்தெடுத்து அவைகளை நீங்கள் மனதில் லோடு பண்ணுங்கல்ல, சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல லோட் பண்ற மாதிரி அதை லோட் பண்ணுங்க. அதே பிடிச்சு நில்லுங்க. அங்க சொல்லியிருக்கல, விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து நிற்பது என்றால் தேவன் நம்மை பற்றி என்ன, அதாவது நம்முடைய ஸ்டேட்டஸ், அதை எடுப்போம். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னவென்று சொல்லி இருக்கிறாரோ அதையே உறுதியாக பிடித்து கொள்ளுவோம். சரிங்களா? பல வழியில நீங்க தியானிச்சு, பல வழியில நீங்க முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தப்பு இல்லை, நானும் அப்படித்தான். உங்களோடு சேர்ந்துதான் நானும் பயணிக்கிறேன். எதற்குமே விட்டு கொடுக்க கூடாது. என்ன துர்ச்செய்தி வந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? அதுதான் கர்த்தருடைய வழி. இதுக்கு கம்ப்ளீட் மாடல் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எத்தனை துர்ச்செய்தி வந்தது இல்லையா? என்ன துர்ச்செய்தி? ஐயா, உங்களை பிடிச்சு இன்னைக்கு சிலுவையில அறைய போறாங்க. 3 வருஷமா அந்த செய்தி வந்துட்டே தான் இருந்தது இல்லையா? அவர் சோர்ந்து போகிறது இல்லை. அவருக்கு தெரியும், நான் இன்னும் 3 வருஷம் வேலை செய்யணும், இந்த பூமியில நான் கிரியை செய்யணும், அதுக்கு பிறகுதான் ரைட் நான் என்ன செய்வேன், சிலுவைக்கு போவேன்னு கங்கணம் கட்டி இருந்தாரு. நம்ம என்ன செய்யணும்? ஆதியாகமோ 6:3, நான் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறேன். எந்த துர்ச்செய்தியையும் எந்த டாக்டர் ரிப்போர்ட்டையும் நான் நம்ப மாட்டேன், தேவனுடைய ரிப்போர்ட்டை தான் நம்புவேன். அப்படி ஸ்ட்ராங்கா நிற்போம். ஏன்? என்னை பற்றி என் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமா, நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போயிட்டே இருக்குது பாருங்க. கர்த்தர் நல்லவர். அந்த பேதுரு பாருங்களேன், அந்த திமிர்வாதக்காரனை என்ன சொல்லி சுகமாக்குகிறார்? யாராவது சொல்லுங்க. அந்த வசனத்தை கூட எடுக்கலாம், நான் கொஞ்சம் டைம் இருக்கு பாருங்க. அவன் எந்த சிந்தையில இருந்தான்? ஆவிக்குரிய சிந்தையில இருந்தான். எந்த எந்த சுவிசேஷத்துல இருக்கு பாருங்க, எடுங்க. அதுக்குள்ளாக அவர் என்ன சொல்லி அந்த பிறவி நடக்க முடியாத சொல் எதுல இருக்கு? அதுல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ட்ரூத் இருக்கு. நம்ம வாசிச்சுட்டு போலாம் அடுத்தது. இல்ல 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 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதான் சிஸ்டர், எதுல இருக்கு? அப்போஸ்தலர் 5 பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. 3வது அதிகாரம் 2வது வசனத்துல 6வது வசனம் பாப்போமா? பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். பாருங்க, இதுல முக்கியமான ட்ரூத் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னிடத்தில் உள்ளதே உங்களுக்கு தருகிறேங்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லையா? அது என்ன சொல்ல பாருங்க, இன்னும்
என்னிடத்தில் உள்ளதை தேவன் உனக்கு தருவார்னு சொல்லல, நான் தருகிறேங்கிறான். அப்படி இமேஜின் பண்ணுங்க, எப்படி சொல்றான்? அதே பாரு, என்ன பாருங்க, தேவனை நோக்கி பாருன்னு சொல்லல, என்ன பாரு, எனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு. ரைட்? என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் இப்ப பேச போகிறேன், என்னிடத்துல இருக்கிற அந்த வல்லமை உனக்குள்ள வந்துரும். எதனால அப்படி அவனால பேச முடிஞ்சதுன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த அறிவு இருந்தது. ஆகவே அவன் மாம்சத்துல நடக்கவில்லை. மாம்சத்துல நடக்கிறதுனா என்ன? எப்பா உன்னை நான் பணம் கட்டி ஆஸ்பத்திரியில சேர்க்கிறேன் இல்லையா? ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் இந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாவில இருக்கு பாருங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சது? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால என்னை தேவன் ஒரு தீர்வாக வைத்திருக்கிறார். அதை பார்த்துட்டு இறக்கப்பட்டு ஒரு பதஷ்டப்பட்டு அது மாம்ச சிந்தை. எப்ப? இப்பொழுதே தீர்வு, நாளைக்கெல்லாம் இப்பொழுதே தீர்வு. நான் ஜெப ஆலயத்துக்குள்ள போறேன், ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் உனக்கு தீர்வு கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. அந்த ஆட்டு இடையன், எப்ப 40 நாள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பயந்துட்டீங்க. இன்னொரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் 4 நாள் உபவாசம் பண்ணிட்டு தீர்வு கொடுக்கிறேன், நல்லா புல்லப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படி சொல்லவில்லை பாருங்கள். அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே ஆல்வேஸ், எங்க ஒரு எவர் ரெடின்னு ஒரு பேட்டரி இருக்கு பாருங்க, ஆல்வேஸ் we are ரெடி. அந்த மூமெண்ட்ல ரெடி. ஆமா, நான் காரை விட்டு ஓரமா நிறுத்திலாம், நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் சிஸ்டர், பாவம் சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்க, நான் வேணா உங்க ஹஸ்பண்ட பேசட்டுமா அப்படிலாம் நான் சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை, சிஸ்டர் நீங்க இன்னைக்கு சமாதானமா தூங்குறீங்க, விடியறதுக்குள்ளாக்க உங்க பிரச்சனை தீரு. 1 மணி நேரத்தை தீர்ந்துட்டுங்க. அவ்வளோ ஆச்சரியம். நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, நான் அவன்கிட்ட பேசி 6 மாசம் இருக்கும். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சுட சுட தீர்வாக நாம் இருக்கிறோம். ஒரு செய்தி எனக்கு தலைப்பு பாருங்க, சுட சுட தீர்வு இல்லையா? இப்படிதான் தலைப்பு எல்லாம் தராரு. வேதம் முழுதும் அப்படித்தானங்க இருக்கு. இன்னைக்கு உன் தலையை எடுப்பேன், 24 மணி நேரத்துல சமாரியாவுல உள்ள பஞ்சம் நீங்க செழிப்பு உண்டாயிரும். இப்படி சொல்லுவதற்கு தான் தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் எங்களுக்கு அவர் சொல்லுவார் இவர் சொல்லுவார்னு நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா நிறைய சில காரியங்கள் நடக்கல, அதை பற்றி கவலையே போடாதீங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தை அழகா சொல்றேன் பாருங்க, எப்பா என்னை பாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த 4வது வசனம் பாருங்க, ஆக்ட்ஸ் 3:4. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். என்ன தைரியம் சொல்றாங்க. 3.5 வருஷம் ட்ரைனிங் இல்ல, எப்படி ட்ரைனிங் இல்ல, எத்தனை வார்த்தை சொல்லி அவங்ககிட்ட வச்சுதானே சொன்னாரு. கம்யூனியன் எடுக்கும் போதுதான் சொல்றாரு. 6:56 என்ன சொல்றாரு? எப்பா என்னையும் உங்களையும் பிரிக்க முடியாது. ரைட்? 6:58 உங்களுக்கு மரணம் கிடையாது. எல்லாம் அப்படியே போற போக்கிலே டீச் பண்ணிட்டாரு. உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அப்ப என்னது? ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை, மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள ஃபுல்லா லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி லோட் பண்ணி வச்சிருக்கிறேன்? நானே உங்களுக்குள்ள தேவ பலனாக இருக்கிறேன், நானே உங்களுக்குள்ள வல்லமையாக இருக்கிறேன், நானே உங்களுக்குள்ள தகுதியாக இருக்கிறேன், நானே உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறேன்? மரணமே இல்லாத வாழ்க்கையா நானே உங்களுக்குள்ள இருக்கிறேன். உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து, அதை விட பெரிய அற்புதங்களை செய்து, நாமும் வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தாரையும் வாழ வைத்து தேசத்தையும் வாழ வைக்கிற வல்லமை நம்முடைய ஆவி மனுஷன்ல இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. எப்பொழுது ஜெயத்தை பெற முடியாது, எப்பொழுது முடியும்? வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ் லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. 186வது பக்கம் 2வது paragraphல சொல்லப்படுது, கெஞ்சி கேட்பதனால் நாங்கள் எதையும் பெற முடியாது, அவர் ஏற்கனவே சாதித்து ஜெயத்தை எங்கள் ஆவியில ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து அதை கவனிக்கும் பொழுது நாங்கள் வெற்றியை ஜெயத்தை பெற முடியும்.
வெரி குட், கரெக்டா எடுத்துட்டீங்க. எப்பொழுது ஜெயத்தை பெற முடியாது என்றால் கெஞ்சி ஜெயிப்பதுனால இல்லை, எப்பொழுது பெறுவோம் என்றால் ஏற்கனவே நாம் சாதித்து ஜெயத்தை உங்கள் ஆவியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை கவனிக்கும் பொழுதே வெற்றியை பெறுவீர்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, இந்த வகுப்பு நடத்தும் போது எனக்கு இன்னொரு லெவல் ஃபெய்த் வருது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எல்லா பகுதியிலும் இதாங்க கர்த்தர் வைத்திருக்கிற he has designed such a way. 2 காரியங்களை நான் அடிக்கடி சொல்றேன், இப்போ சொல்றேன் பாருங்க. In our spirit man we are fully qualified and we are perfectly perfected. Number 2, in our spirit man we are loaded with supernatural power to perform miracles like Jesus and also more than that. Yeah, said by our master Jesus Christ. நம்முடைய மாஸ்டர் தான் சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமா, அப்ப நம்மை குறித்து பாருங்க, யோசுவா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது காரணம் என்னன்னா, என்ன சொன்னாரு யோசுவா? உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அதுலயும் கவனிச்சீங்கன்னா உனக்கு விரோதமா யாரும் எதிர்த்து வரமாட்டாங்கன்னு சொல்லல, எதிர்த்து நிற்க முடியாது. ரைட்? மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். எல்லாரையும் நான் பயம் காட்டுவேன். ரைட்? அதே வாஸ்தவமா யோசுவா 1ல பாருங்க. நான் யோசித்து பாக்குறேன், ஒருத்தரும் அவங்க கூட இல்லை. இவன் எப்படி இவ்வளவு தைரியமா நின்னான் என்றால் தேவனுடைய வார்த்தையை தான் பிடிச்சிட்டான். அதனாலதான் தைரியமா நின்னா. எனக்கு சூரியன் கீழ்ப்படியும் என்று விசுவாசித்தான். கர்த்தர் நல்லவர் பாருங்க. யோசுவா 1வது அதிகாரத்திலே 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்ன, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, முக்கியமான வசனம். யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுக்க போகிறேன்னு சொல்லல, கொடுத்துட்டேன். இப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். சீரியஸா எடுக்கணுங்க நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக எத்தனை பேர் கற்றுக்கொண்டாங்களோ தெரியல. ஆவியாத்மா சரீரத்தை குறித்து அப்படி நிதானமாக ஆவியானவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, 5வது வசனம் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருத்தர் உயிர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வரலாம்ப்பா, எந்த பெரிய வியாதியும் ரிப்போர்ட் வரலாம், உங்க பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி வரலாம், ஆனா தீர்வாக நீ இருக்கிறாய் இல்லையா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு. சரிங்களா? ஆமா, அதுல இன்னொன்னு சொல்றாரு அவர் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அதுல பாருங்க, இனி என்னெல்லாம் செய்வான்னு சொல்றாரு. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீதான் இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பா. கர்த்தர் நல்லவர் இருக்கு பாருங்க. 9வது வசனம் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிற. எப்பப்பா, இதெல்லாம் அருமையானவர்களே, திரும்ப நமக்கு தேவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யோசுவாவுக்கு சொன்னது நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சரிங்களா? சோ இந்த பெரிய அட்டெம்ப்ட் பண்ணுங்க, தோல்விக்கு பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே தோல்வி அடைந்தார் சொந்த நாசரத்துல. தைரியமாக எழும்புங்கள். ஆமா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அதுல இருக்கு, பார்ப்போம். 7வது கொஸ்டின் போலாம். தேவனுடைய வல்லமையை நம் வாழ்விற்குள் எப்பொழுது கட்டவிழ்ப்போம்? வெரி குட். தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்விற்குள்ளே எப்பொழுது நாம் கட்டவிழ்ப்போம்? எஸ் பிரதர் பிலிப். You must overcome flesh by continually focusing your mind on what you are having the word in the spirit. Yes, very good. தேவனுடைய வல்லமையை நம் வாழ்விற்குள் எப்பொழுது கட்டவிழ்ப்போம்? அதாவது தமிழ்ல 160வது பக்கத்துல மிடில் செகண்ட் பேராகிராஃப் மிடில் இருக்கு பாருங்க. வார்த்தையின் சத்தியங்களினால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் என்றால் ஐம்புலன்களினால் இயற்கையாக ஏற்படுகிறவைகளை மேற்கொள்ளுவீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கட்டவிழ்க்க ஆரம்பிப்பீர்கள். கேள்வி என்ன?
தேவனுடைய வல்லமையை நம் வாழ்விற்குள் எப்பொழுது கட்டவிழ்ப்போம். இப்பதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எது? பேதுருவும் அந்த திமிர்வாதக்காரனும். அவன் கட்டவிழ்க்கிறான். அவன் வார்த்தையின் சத்தியங்களினால் ஆளப்பட்டிருந்தான். ரைட். யோசுவா தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையினால் ஆளப்பட்டு இருந்தான். ஆமா. ஐம்புலன்களினாலே இயற்கையாக ஏற்படுகிறவைகளை மேற்கொள்வீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கட்டவிழ்க்க ஆரம்பிப்பீர்கள். நம்முடைய பொருளாதாரத்துல, நம்முடைய ஹெல்த்ல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் எப்பொழுது கட்டவிழ்க்க முடியும் என்றால் அந்த சிந்தையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னும் ஒரு விதத்துல சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற சிந்தையினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். திரும்ப அதே அந்த வசனங்கள் நமக்கு போதும். இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வசனங்களே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ரைட். ஆமா ஆமா. 50+ தான் மேக்சிமம் நம்ம இருக்கிறோம். 50+, 60+. நான் என்ன சொல்றேன், துணிஞ்சு இறங்கிடுவோங்கிறேன். நடக்கட்டாலும் பரவாயில்ல. வார போற பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் துணிந்து இறங்குங்கள். பைபிள் காலேஜ்ல கூட இப்படி சொல்லி தர்றது இல்லை. இந்த சத்தியத்தை அறிந்த ஒருவர் சொல்றாரு, எனக்கு நான் 4 வருஷம் வேதாகம கல்லூரியில படிச்சேன். உங்க அளவுக்கு என்னால விசுவாசிக்க முடியல. ஏன்னா 4 வருஷம் குப்பையை ஏத்திட்டாங்க. ஐ ஆம் இன் அன்லேர்னிங் ப்ராசஸ். எனக்குள்ள இருக்கிற அந்த தவறான எண்ணங்களை என்னால எடுத்து போட முடியல அப்படிங்கிறாரு. இப்ப இந்த 10 பாடங்களிலும் தேவன் நமக்கு உறுதியாக பேசுகிறார் நம்மோடு கூட. மொத்தத்துல அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, இதுவரைக்கும் பற்று கொண்டதுல தேவன் உங்களை தான் நம்பி இருக்கிறார். You are a world shaker. The Lord is depending upon you. உங்களை தான், அவருக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு சொல்லிட்டாரு. உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். இல்ல, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவங்க மன்னிக்கப்படும். எப்ப இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ நம்ம we are called to play offense game. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லது, ரொம்ப உண்மை நமக்கு தெரியும். அதெல்லாம் டிஃபென்ஸ். நம்ம என்ன பேசணும்? நான் ஜெயிப்பேன், நான் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். அந்த 10 வசனங்கள் அப்படிதான் இருக்கு. நான் செய்ததை விட பெரிய கிரியைன்னா அஃபென்ஸ். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பேன், தேசத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து கொடுங்களா. உலகத்திற்கு உப்பு அஃபென்ஸ், அதாவது முன்னால போறது, முன்னோக்கி செல்லுவது இல்லையா? நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட இருப்பேன். அப்போ நீங்க எல்லா பிரச்சனையும் சந்தித்தாலும் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தேவன் இந்த பிரச்சனையை என் காதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என்னை கொண்டு இதை தீர்வு கொடுக்க அவர் விரும்புகிறார், என்னை தீர்வாக வைத்திருக்கிறார். இதுக்கு தான் இந்த துர்ச்செய்தி எனக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணுவோம். சரியா? பெரிய ஆட்கள்லாம் இதுக்கு இருக்கிறாங்க. ஜான் இருக்காங்க, பென்னிகன் இருக்காங்க, அப்கோர்ஸ். பட் நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீங்களே இருக்கிறீர்கள். அந்த லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த சிஸ்டர் அவ்வளவு அழுதாங்க. பிரதர் கதவை கூட்டிட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க, நான் இப்படி ஒருத்தர்கிட்ட இவ்வளவு ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன். சிஸ்டர் ஏன் அழுறீங்க? எத்தனை செய்தி கேட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். 80 செய்தி இருங்க. சோர்ந்தே போகாதீங்க சிஸ்டர், இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்குது. இப்பவுமே உங்க வீட்டுக்காரர் கதவை திறக்கிறாரு. சமாதானமா சமாதானம் தானே வேணும் இல்லையா? எப்படி அவங்க தூங்க முடியும் பாருங்க வெளியே கிடந்து. அப்போ நீங்க சமாதானமா தூங்குவீங்க. விடியறதுக்குள்ளாக்க உங்களுக்கு விடிவு காலம் வந்துட்டுன்னு சொல்லுறதுக்கு இதுக்கு பெரிய ஒரு என்ன வேண்டியதில்லை, டைம் வேண்டியதில்லை, அதுக்கு நீ நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இயேசு கிறிஸ்து பாருங்க, எருசலேமிலிருந்து கலிலேக்கு போகும்போது பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாரு, வரும்போது அங்க சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்தார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், உங்களை தேடி ராஜாக்கள் வரப்போகிறார்கள். நீங்க சொல்லுவீங்க, நான் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல நான் படிச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா, பைபிளுக்கு ஒரு பேர் என்னன்னா உலகத்தை உலுக்குபவர்கள் புஸ்தகம். அப்படி பேர் கொடுக்கலாமா பிலிப் பிரதர்? எஸ் பாஸ்டர்.
ஆமா, அதனாலதான் என்னுடைய டேப்ல நான் ஒட்டியிருக்கேன். இப்ப எல்லா செய்தியிலும் அது வரும் உங்களுக்கு. யூ ஆர் எ வேர்ல்டு ஷேக்கர், ரைட்? இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வார்த்தை எல்லாம் அதான் சொல்லுது. நீங்கள் உலகத்துக்கு உப்பு, நீங்க உலகத்துக்கு ஒளி, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் நான் பாருங்க, நீங்கள் 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 2வது இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். சரிங்களா? ஆமா, எல்லாரும் சேர்ந்ததான் உலகத்தை உழுக்க முடியும், உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய தேவனை தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றக்கூடிய நபராக தேவன் உங்களை உருவாக்க போகிறார் அல்ல, உருவாக்கி வைத்திருக்கிறார். என்ன தேவைன்னா, ஐ am already qualified as well as I am fully empowered already on the day of my salvation. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கே தேவன் என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார், முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டார். இதுல நீங்கள் நில்லுங்க. இதுதான் ஆவியின் சிந்தை இல்ல? தேவனுடைய வசனம் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஆமா, தேவனுடைய வசனம் ஆவியா இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஜீவன் இருக்கிறது, லைஃப் இருக்கிறது இல்லையா? பாருங்க, நான் வாசிக்கிறேன், எடுக்க வேண்டாம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாக இருக்கு, சக்தி மிக்கது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியா இருக்கு, அதுக்குள்ள பயங்கர பவர் இருக்கு பாங்கிற. அந்த பவர் தான் நம்மை ரட்சித்தது. அந்த பவர் தான் நமக்கு என்ன செய்யுது? கொழுந்து விட்டு எறிகிற இந்த வினாடியை தந்திருக்கிறது பாருங்க. இட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையில ஜீவ வசனமும் இருக்கு, மரண வசனமும் இருக்கு. இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் 2 காரணத்துல ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு, வெரி குட் சிஸ்டர், பாருங்க, 2 காரணத்துல ஒண்ணுதான் இருக்கும். என்னன்னா, ஒன்று மரண வசனத்தையே பிரசங்கம் பண்ணதை கேட்டிருப்பீங்க, இல்லது மரணமும் ஜீவனமும் நிறைந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் உலகத்தை உழுக்க நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் நம் வாழ்வில் வெளிப்படுவது எதை பொறுத்தது? எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் நம் வாழ்வில் வெளிப்படுவது எதை பொறுத்தது? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேற யாரு இருக்காங்க? ஸ்கிரீன்ல யாரு இருக்காங்களா? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லலாம். கேள்வியை நான் வாசிக்கிறேன். எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் நம் வாழ்வில் வெளிப்படுவது எதை பொறுத்தது? யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க. எங்களுடைய எண்ணங்களை பார்க்க 160வது பக்கத்துல 2வது paragraphல, உங்களுடைய சரீர வாழ்விலே உங்களுடைய மெய்யான ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படுவது என்பது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்ததே ஆகும். வெரி குட். அது அப்ப என்ன எண்ணம் உள்ளவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? அதே ஆவிக்குரிய எண்ணம், ஆண்டவருடைய வசனங்கள். ஓகே, ஆண்டவருடைய வசனம் இப்ப கற்றுக்கொண்ட நாங்க தேவர்களா இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். பூமி குப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம். ஆமா, நீங்க அதுக்கு மார்க் போடுங்க. இன்னொரு விளக்கமும் அதுல இருக்கு பாருங்க. 158வது பக்கம், பேஜ் 158ல கேள்வி என்ன? எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் நம் வாழ்வில் வெளிப்படுவது எதை பொறுத்தது என்றால், அது ஃபர்ஸ்ட் மிடில் பாருங்க. இந்த மாற்றம் உங்களுடைய காண்கிற மண்டலத்தில் வெளிப்படுவது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்ததே ஆகும். உங்களுடைய இயற்கையான சுபாவம், மாம்சம் உங்களை ஒரு புறம் இழுக்குது, உங்கள் ஆவி உங்களை வேறு திசையில் கொண்டு செல்லும். நீங்கள் எந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களோ அதுவே உங்கள் அனுபவத்தை தீர்மானிக்கிறது. என்ன எண்ணத்தை உடையவர்களா இருக்கிறீர்களோ, என்ன எண்ணனோ, நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறேன் என்று பேதுரு நினைச்சான். அது சக்சஸ் ஆயிற்று. தனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது, என்ன நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த நாலேஜ் வந்தது பாருங்க, சிம்பிளா ஒரு தீர்வு கொடுத்தாரு பாருங்க. ரைட்? எல்லாமே எதை பொறுத்து இருக்குது? எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு. 2 விதமான எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள், தோல்வி எண்ணங்கள். ஆமா, யோபு பற்றி நீங்க யோபு புஸ்தகத்துல ஜீவ
வசனமும் இருக்கு. ஆனா எதைத்தான் சொல்லி தந்தாங்க? யோபுனாலே இல்ல உள்ள ஒரு என்ன செய்யுது, என்ன நடுக்கம் வருது. எதனால யோபு தோல்வி அடைந்தான்னா, அவன் மாம்சத்துல நடந்தான். அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? அவன் பயந்த காரியம் நடந்தது. ஃபர்ஸ்ட்ல ஒரு செய்தி, ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி வந்துட்டுன்னா, அப்பால போ சாத்தானே, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சரிங்களா? பயப்படாதே, திடன் கொள். அப்படிதான் சொல்றாரு யோசுவாவை சார்ஜ் பண்ண. ஜாஷுவா, டோன்ட் ஃபியர், டோன்ட் ட்ரம்பிள், பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன். இல்லையா? அப்படிதான் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அந்த எண்ணங்களினாலே நீங்கள் ஆளுகை செய்யப்படுங்கள். 9வது கொஸ்டின் போயிடுமா? நம் ஆவி நம் மாம்சத்தை ஜெயித்து ஆளுகை செய்ய நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்பொழுது எதை காண்போம்? வெரி குட். நம் ஆவி சொல்லுங்க. 157வது பக்கம் பாஸ்டர். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் ஜீவன் எங்கள் வாழ்க்கை கட்டவிழ்க்கப்படுவதை காண்கிறோம். வெரி குட். இதுல இருக்கு பாருங்க, 159ல செகண்ட் பேராகிராஃப் பாட்டத்துல இருக்கு பாருங்க. 159 செகண்ட் பேராகிராஃப் பாட்டம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கும் வரை உங்கள் ஆவி உங்கள் மாம்சத்தை ஜெயித்து அதை ஆளுகை செய்யும். அப்பொழுது வார்த்தை வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கேள்வி என்ன? நம் ஆவி நம் மாம்சத்தை ஜெயித்து ஆளுகை செய்ய நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்பொழுது எதை காண்போம்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கும் வரை உங்கள் ஆவி உங்கள் மாம்சத்தை ஜெயித்து அதை ஆளுகை செய்யும். அப்பொழுது வார்த்தை வெளிப்படுவதை காண்பீர்கள். பேதுரு எந்த வார்த்தையை எடுத்துட்டா? அவர் சொல்லிட்டாருப்பா, நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். புரிஞ்சுட்டான். அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்ணுகிறேன், எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தோடே நீங்கள் உலகத்துல வாழுங்க. ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. கடைசி கொஸ்டின் போயிடலாம். தேவ வல்லமையை நம் வாழ்வில் அனுதினமும் வெளிப்படுத்த ஒரே வழி என்ன? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, தேவ வல்லமை நம் வாழ்வில் அனுதினமும் வெளிப்படுத்த ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? 158வது பக்கம். தேவனின் வல்லமையை உங்களுக்குள் அனுபவிக்க ஒரே வழி ஆவியிலே நடப்பதாகும். ஆவியில நடப்பது. ஓகே, நீங்களே சொல்லுங்க. ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? ஐம்புலன்களின்படி நடக்கக்கூடாது, நாங்கள் ஆவியின்படி நடக்கணும். டாக்டர் ரிப்போர்ட்டை நம்பக்கூடாது. நாங்கள் இயேசு தழும்புகளால குணமாயிட்டோம் என்று அந்த விசுவாசிக்க வேணும். அது வார்த்தை சொல்றது. வெரி குட். எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. ஓகே, இப்போ அப்போ ஒரு துர்ச்செய்தி வரும்பொழுது, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் நெகட்டிவா வரும்பொழுது ஒரு பயம் வருது, ஒரு தயக்கம் வருது. உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நடப்பவர்கள் என்ன செய்வார்கள்? கேன்சல் பண்ண வேணும். வெரி குட், சூப்பர், வெரி குட். ஆமா, அங்கதான் நம்ம முதல் டீல் பண்ணணும். ஏன் பயப்படுறா? என் ஆத்மாவை ஏன் கலங்குறா? ஏன் தேங்குறா? மீட்பர் உயிரோடு இருக்கிறா. எங்க இருக்கிறா? எனக்குள்ள இருக்கிறாரு. நான் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறேன் இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்துல ஒப்படைக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அதை மூடி இருந்த திரைச்சீலை மேல இருந்து கீழாக கிழிந்துன்னு எழுதிட்டு இருக்கு. கீழே இருந்து கிழிஞ்சுன்னா யாராவது கிழிச்சிட்டாம்பாங்க, மேல இருந்து கீழே கிழிச்சு. ஏன்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாக நான் இருக்கிறேன். இப்படி நான் சொல்லும்போது உற்சாகப்பட்டு களி கூறுங்க. நம்முடைய கீழ்ப்படிதலினால் அல்ல. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் ஒபீடியன்ஸ், பட் இட் இஸ் ஹிஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் ஆல்சோ we believe his obedience. அவருடைய கீழ்ப்படுதலை நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது? நான் இங்க மறிக்கிறப்பா, உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறேன். நீங்கள் தங்குகிற ஆலயம் நான் தான் இல்லையா? நான் தங்குகிற ஆலயம் நீங்களே. யூ ஆர் த அட்ரஸ். நீங்க தான் எனக்கு முகவரி. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எங்க அடிக்கடி இடி வாங்குதுன்னா, ஐயோ நான் இன்னும் அதை செய்யலையா, இதை செய்யலையா, இதை செய்துட்டேனே. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நம்முடைய ஆவி மனுஷன் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறான். இந்த சத்தியத்தை தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். திரும்பவும் நான் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், அதாவது
யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் கவனிங்க. பைபிள் முழுவதும் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தான் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லெஸ். விசுவாசிகள் உலக அளவுல ஒரு 2% இருப்பாங்கன்னு வைங்களேன், அல்லது ஒரு 5% இருக்கான்னு வைங்க. அதுல ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இல்லையா, தங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் 0.1% தான் இருப்பாங்க. அதுல நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. அதை விட்டு கீழே இறங்கவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, தொய்வு வரலாம், உடனே எழுந்துடணும். என்ன எழுதுனா, இப்படித்தான் சொல்லுது வசனம், சரிங்களா? அதுதான் அவங்க பவுல் சொல்றாரு, விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து நிற்கணும். we have to withstand. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே அந்த 3 எபிரேய இளைஞர்களால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடிந்தது என்றால், தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவராலும் முடியுமா முடியாதா? ரைட்? வேதம் முழுது இப்படித்தானே எக்ஸாம்பிள் இருக்கு. ஆமா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க. சில பிரச்சனைகளை நீங்க 20 வருஷம் இருக்கீங்களா, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஒரு முடிவு கட்டும். நான் பேசுறேன் உங்களுக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்று கண்ட பிரச்சனையை இனி காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபட வேண்டியது இல்லை என்பது டிஃபென்ஸ். அஃபென்ஸ் என்னது? மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கையை நான் கொடுக்கக்கூடிய ஆற்றலினாலும் தகுதியினாலும் தேவன் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். எழும்புங்க, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. யாரிடத்துல அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? இப்படி ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறது போல தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இதெல்லாம் வீணா போகாது, சரிங்களா? இடம் கொடுக்காதீங்க, என்னதான் வரட்டுமே. தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு பாருங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், அவமாக்க மாட்டேன், எழுந்து நிற்பேன். திரும்ப நான் சொல்றேன், சில பிரச்சனையோட நீங்க 30 வருஷம் 40 வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் விரும்பினால் இன்றைக்கே அந்த பிரச்சனை இருந்து வெளியே வரலாம். முதலாவது நீங்க எதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அந்த எண்ணத்திலிருந்து வரணும். சிலர் நீங்க நினைக்கலாம், அந்த பிரதருக்கு தெரியாது, நான் 50 வருஷமா அப்படி கஷ்டத்துல இருக்கேன். இல்ல, அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. நம்ம தேவனால், நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லி இருக்கிறாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் உங்களைத்தான் வைத்திருக்கிறார், உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், சரிங்களா? முதலாவது, உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இந்த சப்ஜெக்டை நீங்கள் இல்லை என்றால் நான் இவ்வளவு ஆழமாக படித்திருக்க மாட்டேன். ஸோ அதனால முதலாவது அதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, உங்களில் பலர் நீங்க இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல நீங்க விதைக்கிறீங்க. ஜெயா சிஸ்டர் மூலமாக மாதந்தோறும், சரிங்களா, ஒரு தொகை ஊழியத்துக்கு வந்து கொண்டு இருக்கிற. அதனாலதான் நம்ம டிவி ஊழியம் நடக்குது. வாரத்துல ஒரு முறை அந்த செய்தி நம்பிக்கை டிவியில ஒவ்வொரு ஃப்ரைடே இந்தியன் டைமுக்கு 10:30 to 11 வருது, சரிங்களா? ஆமா, அதற்கு மாதம் நம்ம இந்தியன் ருபீஸ் 50,000 பே பண்றோம். இது 2வது நாள் ஆக்கணும்னா அதை 1 lakh கொடுக்கணும், சரிங்களா? நீங்க எந்த ப்ரெஷரும் எடுக்காம நீங்க கொடுங்கிறேன், சரிங்களா? நான் சொன்னபடிதான் ஆகும். நான் இப்போ உங்களை பிளஸ் பண்ண போறேன். இதற்கு நீங்க பங்காளர்களாக இருக்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், பங்காளர் ஆக போகிற உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் சொன்னபடிதான் ஆகும். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், எங்களை தேவன் என்ன ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறார் என்கிற அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தெளிவாக எங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு ஆண்டவரே, நீர் எங்களை பற்றி சொன்னீர், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னீர். வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே நாங்கள் தேவர்கள் என்று சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உங்களிடத்திலிருந்து 24 மணி நேரம் ஜீவ தண்ணீர் உங்களிடத்திலிருந்து கடந்து செல்லுகிறது என்று சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன இயேசுவே, எங்களை பற்றி சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி அப்பா.
நன்றி. நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி. பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை குறித்து எங்கள் மூத்த சகோதரன் சொன்னவற்றை எங்களுடைய இருதயத்துல நீர் தொடர்ந்து நினைப்பூட்டி கொண்டே இருப்பீராக. இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற ஜூம் மீட்டிங் மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் வரப்போற நாட்களில இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நினைப்பூட்டுவீராக. உங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தேவனுடைய ஆவியானவரே நீர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. எங்களுடைய பிள்ளைகள் இந்த வகுப்புல இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக எழுந்து பிரகாசிப்பார்களாக. தங்களுடைய பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவார்களாக. சூழ்நிலைகளை தலையில் கீழாக இருக்கிற சூழ்நிலைகளை தலை நேராக மாற்றிக்கொள்ளுவார்களாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் கர்த்தர். எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய திட்ட வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Praise the Lord, தண்ணி Pastor. வைத்திருந்த